த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். நீங்களோ நானோ யாராவது ஒருத்தவங்களுக்கு நன்கொடை கொடுக்கிறோம் அப்படின்னா அதற்கு பின்னாடி நமக்கு எந்த விதமான உள்நோக்கமும் இருக்காது, அதுக்கான முகாந்திரம் எதுவுமே இருக்காது. நம்ம ஒரு சேவை செய்யறோம், இல்ல ஒரு தானம் வழங்குறோம் அப்படின்றதோட அதை நிறுத்திக்குவோம். ஆனா அதே நேரத்துல ஒரு பிசினஸ்மேன் ஒரு அரசியல்வாதிக்கோ இல்ல ஒரு அரசியல் கட்சிக்கோ ஒரு நன்கொடை அப்படின்றத கொடுக்கறாங்க அப்படின்னா நிச்சயமா அந்த அரசியல்வாதி கிட்ட இருந்து அந்த பிசினஸ்மேன் எதையோ எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு தானே அர்த்தம். ஆனா அதுவே ஆளும் கட்சிக்கு ஒரு பிசினஸ் மேனோ இல்ல ஒரு பெரிய நிறுவனங்களோ கோடிக்கணக்கான ரூபாயை கொடுக்கறாங்க அப்படின்னா அவங்க அந்த அரசு கிட்ட இருந்து என்ன எதிர்பார்ப்பாங்க? நிச்சயமா நிறைய சலுகைகள் எதிர்பார்ப்பாங்க, குறுக்கு வழிகளை எதிர்பார்ப்பாங்க, வழக்குகளை எதிர்கொள்ளாம தப்பிக்கக்கூடிய வழிகளை எதிர்பார்ப்பாங்க. இப்படியான விஷயங்கள் தான் இந்தியாவில் ரொம்ப வெளிப்படையாவே நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அதை பத்தி நம்ம யாருமே கண்டுக்கவும் இல்லை, பேசவும் இல்லை. அதுக்காக நம்ம அப்படி இருக்க முடியாது. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம அதை பத்தி தான் பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனலா நடத்திட்டு இருக்கிறேன். இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். கடந்த 2024 பிப்ரவரி மாதம் நாடாளுமன்ற தேர்தல் அனௌன்ஸ்மெண்ட் வந்த அந்த சமயத்துல உச்சநீதிமன்றம் கொடுத்த ஒரு தீர்ப்பு அப்படின்றது நாடு முழுக்க பரபரப்பா பேசப்பட்டது. குறிப்பா அரசியல் கட்சிகளுக்கு பெரும் அதிர்ச்சி அப்படின்றத கொடுத்திருந்தது. அதிலும் குறிப்பா பாரதிய ஜனதா கட்சியுடைய தலையில இறங்கின இடியாதான் அது பார்க்கப்பட்டது. காரணம், அந்த தீர்ப்புல அது வரைக்கும் நடைமுறையில இருந்த எலக்ட்ரல் பாண்ட்னு சொல்லப்படக்கூடிய தேர்தல் பத்திரங்களை ரத்து செஞ்சு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருந்தாங்க. அது என்ன எலக்ட்ரல் பாண்ட் மறந்திருப்பீங்க. ஏன்னா இந்தியர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை, மிகப்பெரிய வியாதியே இந்த ஞாபக மறதி அப்படின்றது தான் நான் ஞாபகப்படுத்துறேன். இந்த எலக்ட்ரல் பாண்ட் அப்படின்றது பாரதிய ஜனதா கட்சியால கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். அதாவது ஒரு நிறுவனமோ இல்ல தனிநபரோ இல்ல யாரா வேணாலும் இருக்கலாம், அவங்க ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் பத்திரங்கள் மூலியமா பணம் அப்படின்றத நன்கொடையா கொடுக்கலாம். ஆனா அந்த பணம் யாரால, யாருக்கு, எப்போ, எவ்வளவு கொடுக்கப்பட்டது அப்படின்ற எந்த டீட்டெயிலுமே வெளியே தெரியாது. அதாவது இப்ப எனக்கு ஒரு ஆதாயம் தேவைப்படுது ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சி கிட்ட இருந்து அப்படின்னா, நான் நன்கொடைன்ற பேர்ல லஞ்சமா வந்து அந்த கட்சிக்கோ இல்ல ஒரு ஆளும் தரப்புக்கோ கொடுத்து அதன் மூலியமா நான் பலனடைவேன். இப்போ இந்த லஞ்சம் வாங்கினது, கொடுத்தது, எவ்வளவு லஞ்சம் கொடுக்கப்பட்டது, எவ்வளவு வாங்கப்பட்டது இப்படின்ற எந்த விஷயமும் தெரியாம இருந்தா என்ன நடக்கும்? நடக்கக்கூடிய தவறுகளும் தப்புகளும் வெளியே தெரியாமே இருக்கும். கிட்டத்தட்ட அந்த எலக்ட்ரல் பாண்ட் அப்படின்றது அப்படிதான் இருந்தது. இதுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்துல சில வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு அந்த வழக்கை விசாரிச்ச உச்சநீதிமன்றம் தான் இந்த எலக்ட்ரல் பாண்ட் அப்படின்றது ரொம்ப தவறா இருக்கு, சட்டத்திற்கு எதிராக இருக்கு, அரசியல் சாசனத்துக்கு எதிராக இருக்கு அப்படின்னு சொல்லி அதை ரத்து செஞ்சிருந்தாங்க. உடனே அந்த ரத்து செஞ்ச தீர்ப்பு வந்த உடனே நாங்கெல்லாம் டெல்லியில என்ன நினைச்சோம்னா, ஓகே, பாஜக அரசு வந்து இந்த எலக்ட்ரல் பாண்டை ரத்து பண்ண இந்த உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பை மாற்றி அமைக்கக்கூடிய வகையில புதிய சட்டத்தை கொண்டு வந்துருவாங்க அப்படின்னா. ஏன்னா கடந்த காலங்களையும் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. காரணம், இந்த எலக்ட்ரல் பாண்டால அதிக அளவுல பலனடைஞ்சது அப்படின்றது, அதிக அளவுன்னு கூட சொல்ல முடியாது, முழுக்க முழுக்க பலனடைஞ்சது பாரதிய ஜனதா கட்சி தான். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் 4000 கோடி, 5000 கோடி, 7000 கோடி அப்படின்னு நிறுவனங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு அள்ளி அரைச்சுக்கிட்டு இருந்தாங்க பணத்தை. அந்த பணத்தை அத்தனையும் தேர்தல்கள்ல ஒரு 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 எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறது தொடங்கி பல விஷயங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியும் பயன்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. ஆனா உச்சநீதிமன்றத்துடைய இந்த தீர்ப்பை மாற்றி அமைக்கக்கூடிய எந்த வேலைகள்லயும் பாரதிய ஜனதா கட்சி ஈடுபடாம ரொம்ப சைலண்டாவே இருந்தாங்க. இவங்களுடைய இந்த அமைதி தான் எங்க எல்லாருக்குமே ரொம்ப அச்சத்தை ஏற்படுத்துச்சு. ஏன்னா இவங்க அமைதியா இருக்கிறாங்கன்னா ஏதோ பெருசா பண்ண போறாங்க அப்படின்னு அர்த்தம். அந்த அர்த்தத்துக்கான அந்த மௌனத்துக்கான பதில் அப்படின்றது தான் சில தினங்களுக்கு முன்னாடி இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் கொடுத்த சில டாக்குமெண்ட்ஸ் மூலியமா தெரிய வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்த எலக்ட்ரல் பாண்ட் அப்படின்றத உச்சநீதிமன்றம் ரத்து பண்ணியிருந்தாங்க. ஆனா ஏற்கனவே நடைமுறையில இருந்த எலக்ட்ரல் ட்ரஸ்ட், அதாவது ட்ரஸ்ட்னு நமக்கு தெரியும், ஒரு அறக்கட்டளை மாதிரி இருக்கும். அப்படியான தேர்தல்கள்ல அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை வழங்குறதுக்காகவே இருக்கக்கூடிய அறக்கட்டளைகள் அப்படின்றதுக்கான திட்டம் அப்படின்றது ஏற்கனவே இருந்திருக்கு. இது 2013 அப்போ காங்கிரஸ் அரசு கொண்டு வந்திருந்தாங்க. காங்கிரஸ் அரசு கொண்டு வந்த பல விஷயங்களை மாற்றக்கூடிய பாஜக இந்த பணம் வரக்கூடிய இந்த அறக்கட்டளை சம்பந்தமான திட்டத்தை மட்டும் எதுவுமே கை வைக்காம அப்படியே விட்டுருந்தாங்க. இந்த முறை அதை பயன்படுத்தி நன்கொடைகள் அப்படின்றத வாங்க தொடங்கினாங்க. எவ்வளவு தெரியுமா? 2024 2025 நிதியாண்டுல மட்டும் கிட்டத்தட்ட 7000 கோடி ரூபாய் அப்படின்றது இந்த அறக்கட்டளைகள் மூலமா அரசியல் கட்சிகளுக்கு
நன்கொடையா கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க நம்பவே மாட்டீங்க, ஆனா அதுதான் உண்மை. இதுல 85 இருந்து 89% பணம் அப்படின்றது ஒரே ஒரு கட்சிக்கு தான் போயிருக்கு. யார் அந்த கட்சி? கரெக்ட், நீங்க யூகிச்சது கரெக்ட் தான். அது பாரதிய ஜனதா கட்சி. இந்த 7000 கோடி ரூபாயில கிட்டத்தட்ட 6000 கோடி ரூபாய் அப்படின்றது பாரதிய ஜனதா கட்சிக்கு போயிருக்கு. இதுல வெறும் 9 நிறுவனங்கள் மட்டும் 3500 இருந்து 4000 கோடி ரூபாய் வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு கொடுத்திருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு 526 கோடி ரூபாய் அளவுக்கு தான் வந்திருக்குது. ஒட்டு மொத்தமா பார்த்தா இப்போ 100 ரூபாய் ஒரு இருக்கு அப்படின்னா அதுல 86 இருந்து 89 ரூபாய் பாரதிய ஜனதா கட்சிக்கு போயிடும். மீதி இருக்கக்கூடிய அந்த 11 ரூபாய் தான் காங்கிரஸ் கட்சிக்கு போகும், டிஎம்கேக்கு போகும், ஏடிஎம்கேக்கு போகும், திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு போகும், சிவசேனாக்கு போகும், இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுக்கும் சேர்த்தும் அவ்வளவுதான் போகும். அப்படின்னா பாத்துக்கோங்க எவ்வளவு பெரிய அமௌண்ட் அப்படின்றது பாரதிய ஜனதா கட்சிக்கு போகுது அப்படின்னு. உடனே உங்களுக்கு இன்னொரு கேள்வி எழும், ஏங்க பாரதிய ஜனதா கட்சியா அந்த ஒரு குறிப்பிட்ட கம்பெனிக்கோ இல்ல தனிநபர்களுக்கோ பிசினஸ் மேனுக்கோ பிடிச்சிருக்கும், கோடிக்கணக்கில் கொடுக்குறாங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய அங்கீகரிக்கப்பட்ட ஒரு திட்டத்தின் மூலியமா ஒரு அறக்கட்டளை மூலியமா தானே கொடுக்குறாங்க, இதுல என்ன தப்பு இருக்குன்னு உங்களுக்கு தோணும். ஆனா யாரு கொடுத்தாங்க, எந்த நேரத்துல கொடுத்தாங்க அப்படின்றதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ப்ரூடென்ட் எலக்ட்ரல் ட்ரஸ்ட் அப்படின்ற ஒரு அறக்கட்டளை மூலியமா 2668 கோடி ரூபாய் அப்படின்றது 2024 2025 நிதியாண்டுல நன்கொடையா வழங்கப்பட்டிருக்கு. இதுல 2180 கோடி ரூபாய் பாஜகவுக்கு மட்டுமே போயிருக்கு. அதுல வெறும் 216 கோடி ரூபாய் தான் காங்கிரஸ் கட்சிக்கு போயிருக்கு. இதுல யார் யார் தெரியுமா நன்கொடை கொடுத்திருக்கிறாங்க? எலிவேட்டட் அவென்யூ பிரைவேட் லிமிடெட், மேகா இன்ஜினியர்ஸ், டிஎல்எஃப் குரூப், ஓபி ஜிண்டால், இந்த மாதிரியான பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்கள். இப்ப நான் சொன்னல இந்த நிறுவனங்கள் எல்லாமே இவங்கெல்லாம் யாரு அப்படின்னா அமலாக்கத்துறையினரால வழக்கு விசாரணைக்கு ஏதாவது ஒரு வகையில சம்பந்தப்பட்டிருப்பாங்க. அதாவது அவங்க ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருப்பாங்க, அவங்க மேல அமலாக்கத்துறையோ இல்ல சிபிஐயோ விசாரணை நடத்தக்கூடிய கம்பெனிகளா இருப்பாங்க. இல்லாட்டி பெரிய பெரிய கான்ட்ராக்ட், கவர்மெண்ட்டுடைய கான்ட்ராக்டுகளை எடுக்கக்கூடிய நிறுவனங்களா இருப்பாங்க. பெரிய பெரிய கட்டுமானங்களை அமைக்கக்கூடிய ஒரு நிறுவனங்களா இருப்பாங்க. ஹைவேஸை போடக்கூடிய நிறுவனங்களா இருப்பாங்க. ஒரு பெரிய இரிகேஷன் ப்ராஜெக்டுக்கான டேம்களை கட்டுறது, இந்த மாதிரியான அரசு துறை சார்ந்த அத்தனை கட்டுமான நிறுவனங்களையும் தொடர்பு கொண்ட ஒரு நிறுவனங்களா தான் இவங்க அத்தனை பேருமே இருந்திருக்கிறாங்க. அதனாலயோ என்னவோ இந்த நிறுவனங்கள் ஏதாவது ஒரு ஆதாயத்தை எதிர்பார்த்து தான் இவ்வளவு கோடிக்கணக்கான ரூபாய், 2000 கோடி ரூபாய்ன்றது எவ்வளவு பெரிய அமௌண்ட். ஒரு பிசினஸ் மேன் எதுக்குங்க ஒரு கட்சிக்கு 2000 கோடி ரூபாய் சும்மா ஜஸ்ட் லைக் தட்னு தூக்கி போடணும்? அப்போ அவங்க ஏதோ எதிர்பார்க்கறாங்க அப்படின்றது தானே. அந்த சந்தேகம் அப்படின்றதுதான் இந்த நிறுவனங்கள் பாஜகவுக்கு இவ்வளவு பெரிய தொகையை கொடுத்திருக்கிறது மூலியமா உறுதியாகுதோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வலுவா எழுது. வெறும் இந்த நிறுவனங்கள் மட்டும் இல்ல, டாடா நிறுவனம் 758 கோடி ரூபாயை ஒரே வருஷத்துல பாரதிய ஜனதா கட்சிக்கு நன்கொடையா அப்படின்றத கொடுத்திருக்கிறாங்க. இதுல இந்த நன்கொடை கொடுக்கப்பட்ட டைம் இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமானது, ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. காரணம், கடந்த 2025 பிப்ரவரி மாதத்துல டெல்லியில பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில மத்திய அமைச்சரவை கூட்டம் அப்படின்றது நடக்குது. அந்த கூட்டத்துல நாடு முழுக்க 3 செமிகண்டக்டர் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்றதுக்கு அப்ரூவல் கொடுக்கறாங்க. இதுல 2 ப்ராஜெக்ட்ஸ் நன்னதன் டாடா நிறுவனத்துக்கு தான் ஒதுக்கப்படுது. இது வெறும் இந்த ப்ராஜெக்டை ஒதுக்குனது மட்டும் இல்ல, இந்த 3 செமிகண்டக்டர்களை அமைக்கிற திட்டத்துக்காக மத்திய அரசு அவங்களுடைய பாக்கெட்ல இருந்து, அவங்க பாக்கெட்னு சொல்ல முடியாது, என் பாக்கெட் உங்க பாக்கெட்ல இருந்து 44,000 கோடி ரூபாயை சப்சிடி, அதாவது மானியமா கொடுக்கறாங்க. இதுல என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஃபேக்ட் அப்படின்னா, இந்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்த அடுத்த 4வது வாரத்துல டாடா நிறுவனம் இந்த 756 கோடி ரூபாயை பாரதிய ஜனதா கட்சிக்கு நன்கொடையா கொடுத்திருக்கிறாங்க. வெறும் இவங்க மட்டும் கிடையாது. கொரோனா காலத்துல உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நம்ம எல்லாருக்குமே தடுப்பூசி அப்படின்றத போட்டிருப்பாங்க. அந்த தடுப்பூசியை இந்தியாவில் தயாரிச்சு பல்லாயிரம் கோடி ரூபாய் அப்படின்றத லாபமா சம்பாதிச்ச சீரம் நிறுவனம் இதே பாரதிய ஜனதா கட்சிக்கு 100 கோடி ரூபாய் அப்படின்றத நன்கொடையா கொடுத்திருக்கிறாங்க. தூத்துக்குடி ஸ்டெர்லைட்ல பிரச்சனையாச்சுல்ல, அந்த கம்பெனியுடைய ஓனரான வேதாந்தா நிறுவனம் பாரதிய ஜனதா கட்சிக்கு 60 கோடி ரூபாய் அப்படின்றத நன்கொடையா கொடுத்திருக்கிறாங்க. நீங்க பஜாஜ் நிறுவனமாகட்டும், ஹீரோ நிறுவனமாகட்டும், ஐடிசி நிறுவனமாகட்டும், கொட்டாக் மகேந்திராவாகட்டும், இப்படின்னு எல்லா நிறுவனங்களுமே, முக்கியமான நிறுவனங்கள் அத்தனையுமே பாரதிய ஜனதா கட்சிக்கு இப்படி கோடிக்கணக்கான ரூபாயை சரியான குறிப்பிட்ட காலகட்டத்தில் அவங்க நன்கொடையா கொடுத்திருக்கிறாங்க. இப்படி நன்கொடை கொடுக்கப்பட்ட அந்த காலகட்டத்திற்கு சில வாரங்களுக்கு முன்னாடியோ இல்ல அதுக்கு அப்புறமோ
அந்த நிறுவனங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராஜெக்டோ இல்ல ஏதாவது ஒரு சப்சிடியோ இல்லாத ஏதாவது ஒரு நிவாரணம் அப்படின்றதோ வரிசையா கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருந்திருக்கு அப்படின்றதையும் நம்ம இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் படிச்சு பார்த்து கிராஸ் செக் பண்ணும் பொழுது ஓரளவுக்கு புலன்படுது. இப்போ இதன் மூலியமா என்ன நடக்குது நாட்டுல? இப்போ ஒரு குறிப்பிட்ட கட்சி கிட்ட இவ்வளவு பெரிய தொகை அப்படின்றது நன்கொடையா வழங்குது. அந்த தொகையை அவங்க அரசியல் களங்கள்ல தேர்தல் களங்கள்ல பயன்படுத்துறாங்க. அப்போ ஆப்வியஸ்லி ஒரு பக்கம் பெரிய கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய ஒரு கட்சி, இன்னொரு பக்கம் காசே இல்லாத நிலையில இன்னொரு கட்சி. நான் நிறைய பாரதிய ஜனதா கட்சியுடைய தேர்தல் பிரச்சார கூட்டங்களுக்கெல்லாம் போகும் பொழுது அவங்க செஞ்சிருக்கிற ஏற்பாடுகள்லாம் மலைப்பா இருக்கும். ஏன்னா ஒரு கம்யூனிஸ்டுகள் நடத்தக்கூடிய ஒரு ஒரு கட்சி கூட்டத்திற்கோ இல்ல ஒரு காங்கிரஸ் கட்சி நடத்தக்கூடிய கூட்டத்திற்கோ அங்க வெறும் தண்ணி தான் இருக்கும். ஆனா இவங்க மத்தியானம் லஞ்சே ப்ரொவைட் பண்ணுவாங்க. அங்க வெறும் படுதா மாதிரி போட்ட ஒரு டென்ட் மாதிரி தான் இருக்கும். இங்க இவங்க பிரம்மாண்டமான வளைவுகளை வச்சு எக்ஸலண்டா பண்ணியிருப்பாங்க. அப்போ இந்த சமநின்மை அப்படின்றது இந்திய ஜனநாயகத்திற்கு ஆப்வியஸ்லி எலக்ட்ரல் பாலிடிக்ஸுக்கு நியாயமானது கிடையாது அப்படின்றது நான் நினைக்கிறேன். ரெண்டாவது, இப்படியே ஒரு அரசு கிட்ட இருந்து ஏதாவது ஒரு எதிர்பார்த்து இப்படி நன்கொடை கொடுக்கும் பொழுது அந்த ப்ராஜெக்டுகள்ல இந்த நிறுவனங்கள் எந்த அளவுக்கு நியாயமா நடந்துக்குவாங்க அப்படின்ற இன்னொரு பிரதானமான கேள்வியும் எழுது. ஒட்டு மொத்தமா தேர்தலும் நியாயமா நடக்கிறது இது கேள்விக்குறியாக்குது. இந்தியர்கள் அவங்க வரி பணத்திலிருந்து கொடுக்கக்கூடிய அந்த பணத்துக்கான திட்டங்கள் நியாயமா நடக்குதா அப்படின்ற ஒரு பெரிய சந்தேகத்தையும் எழுப்புது. இது இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் படிச்சு பார்க்கும் பொழுது எனக்கு ஏராளமான கொஸ்டின் அப்படின்றது எழுந்துருச்சு. உங்களுக்கு என்ன கொஸ்டின் எழுது? இதுக்கான தீர்வா நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது எதுல கொண்டு போய் முடிக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுது? உங்களுக்கு எது தோணுனாலும் அதை இந்த கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட அந்த கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியிலிருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல் அதை நடத்திட்டு இருக்கேன். இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள். நன்றி.